நாளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். லேவியராகமம் 19வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 37 வரை. அனுதின நடக்கையில் தனித்துவம். என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக. உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடு பொலிய விடாயாக. உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக. சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. வசனம் 19. நாம் நாள்தோறும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய மக்கள் என்ற முறையில் உண்மை, நேர்மை, பரிசுத்தம், அன்பு, இரக்கம் போன்றவற்றை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு அறிவுறுத்துகிறது. எடுத்துக்காட்டாக, நாம் அணியும் ஆடைகள் சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்தவையாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் கூறுகிறார். இது சாத்தியமா? பெரும்பாலும் இன்றைக்கு நாம் அணியும் ஆடைகள் இவ்வித கலப்பட நூல்களிலேயே செய்யப்படுகின்றன. அவ்வாறாயின் இப்படி சொல்வதன் மூலமாக தேவன் நமக்கு எதை வலியுறுத்த விரும்புகிறார்? இதிலே சொல்லார்த்தமான தவறுகள் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட இவற்றின் மூலமாக உள்ளான நிலையில் ஏதோ ஒன்றை தேவன் வலியுறுத்த விரும்புகிறார். அதாவது, நம்முடைய மனப்பான்மை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாத, கலப்படமற்ற, இரட்டை வேடமில்லாத நேர்மையான இருதயத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்றுக்கொன்று பொருந்தி போகாத, ஒத்துப்போகாத இருவேறு காரியங்களை நம்முடைய சுயநலத்துக்காக வலுக்கட்டாயமாக இணைக்க நாம் முயற்சிக்க கூடாது. எடுத்துக்காட்டாக, திருமண பந்தத்திலோ அல்லது தொழிலிலோ விசுவாசியும் அவிசுவாசியும் இணைந்து செல்லக்கூடாது என்பதை புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. இவ்வாறு செய்வது இரண்டு விதமான வாழ்க்கை முறையை ஒன்றுடன் ஒன்று கலப்பதாகும். இது நமக்கு ஆபத்தாகவும் மன உளைச்சலை உண்டு பண்ணக்கூடியதாகவும் அமைந்துவிடும். யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம் என்ற கட்டளையும் இது போன்றதுதான். இரத்தம் மாம்சத்தின் உயிராக இருக்கிறது. உயிர் கடவுளுக்கு சொந்தமானது. உண்ணும் விலங்காக இருந்தாலும் கூட தேவனுக்கு சொந்தமான ஒன்றை நம்முடைய நாவின் உணவின் ருசிக்காக சுயநலத்துடன் பயன்படுத்தக்கூடாது. இவ்வாறு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் தேவனுடைய விருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். மேலும் குறிக்கேட்டல், நாள் பார்த்தல், தலைமுடியை நடைமுறைக்கு மாறாக சிரைத்தல், உடலை கீறிக்கொள்ளுதல், பச்சை குத்துதல் போன்ற காரியங்களையும் தேவன் தடை செய்கிறார். மேலோட்டமாக இவை தீங்கு விளைவிக்காதவை போன்று தோன்றலாம். ஆயினும் ஒரு தேவனுடைய பிள்ளையை இவை தீட்டுப்படுத்தும் காரியங்களாக இருக்கின்றன. பெரும்பாலும் அவை அன்றைய நாட்களில் இருந்த கானானிய மக்களின் வழிபாட்டுடன் தொடர்புடையவை, பிசாசுகளுடன் தொடர்புடையவை ஆகும். விசுவாசிகள் இத்தகைய காரியங்களில் ஈடுபடும் போது அவை தேவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அவர்களை பிரித்து பேய்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மை இழுத்து சென்றுவிடும். புதிய ஏற்பாட்டில் வேறு ஒரு வாழ்க்கை முறை, பழைய ஏற்பாட்டில் வேறு ஒரு வாழ்க்கை முறை என்று அல்ல. இரண்டும் தேவனுடைய தரத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழவே நம்மை அழைக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மறைமுகமாக சொல்லப்பட்டது நமக்கு நேரடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலும், வேலையிலும், தொழிலிலும் நாம் தேவனுடைய பிள்ளைக்குரிய சிறப்பான குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். இது நம்முடைய சுயபலத்தால் இயலாததுதான். ஆயினும் தேவன் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறபடியால் இவ்வாறு வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்கும்போது இதற்கேற்ற பலனை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வழங்குகிறார்.